மக்களே வணக்கம். நான் தையல் கிளாஸுக்கு போயிட்டு இருந்தேங்க. 15 வருஷத்துக்கு முன்னே போனேன். என்னை செலவு பண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புனார். போய் கற்றுக்கம்மா, வீட்டில் கற்றுக்க அப்படின்னு. ஏதோ வெளியே தைச்சி கொடுக்கலாம், உனக்காவது ஆகும் தைச்சி. நான் அதை அப்படியே தைச்சிட்டு அப்படியே மறந்துட்டேன், விட்டுட்டேன். வெட்ட தெரியலன்னு விட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு துணி ஒன்று நானே வெட்டி நானே தைச்சிக்கிட்டேங்க. கரெக்டாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போல்லாம் பாருங்கள், இது 89ல் எடுத்தது. எங்கள் பெரியவ 87ல் பிறந்தா, இவன் 89ல் பிறந்தா. அப்போ சின்னவ 7 மாதமோ என்னமோ. அப்போ கொஞ்சம் எலும்பாக இருப்பான். அக்கா என்ன பண்ணாங்க, ஒரு மாதமாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குங்கன்னுனாங்க. எங்கள் அம்மாலாம் சேர்த்து 45 வருஷத்துக்கு மேலே அது அம்மாவுக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ கிடையாது. ஒன்று எடுக்கலைன்னாங்க. அதை நான் மனசில் வச்சுட்டு நம்மளும் சரி அக்கா சொல்கிறாங்க போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு போய் எடுத்தேங்க. 89ல் எடுத்தேன். அப்புறம் ஜாக்கெட் வந்து அப்போல்லாம் சாவித்திரி கழுத்து தாங்க போடுவேன். பாருங்க, அப்போல்லாம் நான் சாவித்திரி கழுத்து தான் ஜாக்கெட். மேலே இருக்கிறது நானும் அண்ணாவும் பாவாட்டாணி போட்டிருக்கு பாருங்க. மேலே அது நானும் அண்ணாவும் மேலே இருக்குது. அது பாவாட்டாணி போட்டிருக்கேன் நான். அது 82ல் எடுத்தது மேலே இருக்கிறது. அப்போ நான் இந்த மாதிரி சாவித்திரி கழுத்து தான் போடுவேன். அப்புறம் என்ன இப்படி இருக்குது ஜாக்கெட்டு ரொம்ப இதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இறக்க வைக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் சன்னமாக தைக்கலாம்ல, அகலம் இருந்தாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது. இதே இந்த பக்கமெல்லாம் பாருங்கன்னா நான் சாவித்திரி கழுத்து போட்டது. எங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும். பூவும் தொங்கக்கூடாது. எங்கள் வீட்டு பெரியவங்க அப்படி தான். பிள்ளைங்களாம் என்னம்மா பேரம் பேத்தி எடுத்து மாமியான்னுட்டுருக்குறாங்க. அப்படி இல்லை, அவங்க சொல்கிறது எதுவுமே ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி தான் நாங்களும் இருக்கிறோம். சரிங்க மக்கள், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் தைச்சி நான் போட்டிருக்கிறத பார்த்தா நாமளாக தைச்சோம் அப்படின்னு நினைக்கிது. எதுவுமே முயற்சி பண்ணால் முடியாதது இல்லை. சரிங்க மக்களே, பாய். சந்தோஷத்தில் இன்னும் ப்ரெஷர் மாத்திரை, தலைவலி மாத்திரை கூட இன்னும் போடல. பாய் மக்களே. அதனால் அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சிறப்பாக செய்யணும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாய்.